ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ் ஆகாஷ் என்பது இந்தியா சுயமாக உருவாக்கிய முதன்மையான ஒரு தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஒரு பாதுகாப்பு ஏவுகணை. இது விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை அழிக்கத்தக்க வகையில் இந்தியா உருவாக்கிய ஒரு சுயமான இந்தியாவினுடைய ஒரு தடுப்பு அரண் என்று கூறலாம். சமகாலத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த யுத்தத்தின் போது இந்த ஆகாஷ் ஏவுகணைகளினுடைய பயன்பாடு என்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருந்தது என்று குறிப்பிடலாம். இந்தியாவினுடைய எல்லைகளை இந்த ஆகாஷ் பாதுகாத்திருந்தது. பாகிஸ்தானுடனான எல்ஓசி மற்றும் ஐபி இன்டர்நேஷனல் பார்டர்களில் ஆகாஷ் ஏவுகணைகளை நிலைநிறுத்தி வைத்திருந்தது இந்தியா. விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளின் ஈர்ப்பு தாக்குதல்களை தடுக்கும் முகமாக இவை முக்கிய பங்கினை வகித்திருந்தன. குறிப்பாக பாகிஸ்தான் அடிக்கடி ட்ரோன்கள் மூலம் இந்தியா மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தது. நஷ்டகரமான பொருட்களை இந்திய எல்லைகளுக்குள் பாகிஸ்தான் அனுப்ப முயன்றது. ஆனால் ஆகாஷ் MK1 மற்றும் MK2 என்பன ரேடாரில் அவற்றை கண்டறிந்து அந்த ட்ரோன்களை வானிலேயே அழித்து இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பரணாக அந்த இடத்தில் மாறி இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். இந்த ஆகாஷ் ஏவுகணைகளை பொறுத்தவரை 8 சக்கர வாகனங்களில், அதாவது மொபைல் லான்ச்சர்களாக கொண்டு செல்லும் வசதி இருப்பதால் பாகிஸ்தான் திடீரென தாக்கும் நிலைகளில் இந்தியா இதை உடனே மாற்றி நவீன போர்க்களங்களில் இதனை பயன்படுத்த தொடங்கியது. இந்தியாவினுடைய இந்த ஆகாஷ் நியூ ஜெனரேஷன் ஏவுகணையானது அதிவேக விமானங்களை துல்லியமாக குறிவைத்து சுடும் திறன் கொண்டது என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய F-16 எல்ஓசி அருகே பயிற்சிக்காக பயன்படுத்தும் பொழுது இந்தியா ஆகாஷ் மூலமாக எச்சரிக்கை நிலையை உருவாக்கி அதனை அச்சுறுத்தியிருந்தது விசேடமான ஒரு அம்சமாகும். அதே நேரம் இந்தியாவினுடைய சென்டர் கமாண்ட் பாதுகாப்பு, குறிப்பாக ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இராணுவ கட்டுப்பாட்டு மையங்களை ஆகாஷ் பாதுகாத்து நிற்கின்றது. எதிரியின் ஏரியா சேனைகள் அல்லது ஏவுகணைகள் தாக்குதலுக்கு இது ஒரு நம்பகமான தடுப்பு வேலி என்றுதான் இந்தியா இதுவரை உறுதியாக நம்புகின்றது. சமீபத்திய தகவல்கள், அதாவது 2024-2025 தகவல்களின்படி இந்தியா ஆகாஷ் MK2 மேம்படுத்தி பாகிஸ்தானுடனான மோதல்களில் மிகவும் அருகில் வைக்கும் அளவிற்கு செயல்படுத்தி இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய ரேடார் தடுப்பு முயற்சிகளை இந்தியாவினுடைய ஆகாஷ் மூலம் முறியடித்திருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான பாதுகாப்பு மரபில் ஒரு முக்கிய தூணாக தற்பொழுது ஆகாஷ் மாறியிருக்கின்றது. இந்த ஆகாஷ் ஏவுகணைகளினுடைய தாக்குகின்ற தூரத்தினுடைய பீச்சின் அளவை பார்க்கின்ற போது MK1 30 கிலோமீட்டர்கள் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அதேபோல் MK2 45 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஆகாஷ் NG, அதாவது நியூ ஜெனரேஷன் 70 கிலோமீட்டர்களுக்கும் அப்பால் சென்று தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதோடு அதில் 60 கிலோ உயர் வெடிச்சரிவு உள்ள மருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய வல்லமை இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜேந்திரா ரேடர் மூலமான உத்தரவுகளுக்கு அமைய இந்த ஆகாஷ் ஏவுகணை தொகுதியானது செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆகாஷ் ஏவுகணையை பொறுத்தவரை எதிரியினுடைய தாக்குதல்களுக்கு உடனடி பதிலடியாக செயல்படும் வண்ணம் முப்பரிமாண கண்காணிப்பு மற்றும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் சுடும் திறன் கொண்டது என்று கூறப்படுகின்றது. விசேடமாக பாகிஸ்தானுடைய F-16, JF-17 போன்ற பாகிஸ்தான் விமானங்களை விரைவாக கண்டறிந்து அழிக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கின்றது. தற்பொழுது இந்தியா எல்லை பகுதிகளில் மோதல்களில் இதை முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பது கூடுதல் தகவலாகும். அதே நேரம் இந்த ஆகாஷ் ஏவுகணையை வியட்நாம், பிலிப்பைன்ஸ், அமீரகம் போன்ற நாடுகளுக்கு தயாரித்து ஏற்றுமதி செய்வதற்கு தற்பொழுது இந்தியா திட்டமிட்டிருக்கின்றது. மலைப்பகுதி, வனப்பகுதி, பாலைவனம், கடல் என்று எல்லா இடங்களிலும் இந்த ஆகாஷ் ஏவுகணையை நிலைநிறுத்தி இந்தியா தற்பொழுது தன்னை தற்பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய
போகான்ரட்டை விட தற்பொழுது இந்தியாவினுடைய ஆகாஷ் ஏவுகணைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதனை தற்பொழுது உலகம் மெல்ல உணரத் தொடங்கியிருக்கின்றது. குறைந்த செலவில் கூடுதல் வீச்சு என்று கூறுவார்கள். அதனை இந்த ஆகாஷ் ஏவுகணை நிரூபித்து நிற்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.